வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். நம்ம கடைக்கு ஒரு டிவி சர்வீஸ் வந்தது. அந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி டிஸ்பிளே ப்ராப்ளம். அதாவது ஹாஃப் பிக்சர் படம் வந்து கீழே மட்டும் தெரியும், மேலே தெரியாது. இதுக்கு வந்து நான் டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டேன். இருந்தாலும் இந்த ஃபால்ட் எப்படி சரிப்படுத்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சைடு காப்புக்கு வந்து தனியாக தான் நம்ம வந்து லைன் அடிக்க போகிறோம். அதாவது ஒரு காப்பர் கம்பியில் வந்து நம்ம லைன் அடித்து அதுக்கப்புறம் ஸ்கேலர் போர்டுக்கு கீழ் பக்கம் கொடுக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேல் பக்கம் கொடுக்கும்போது டிவி ஃபிட் பண்ணும்போது ஒயர் கட் ஆகிடும். அதனால் சைட் கப்பில் லைன் அடித்து அதுக்கப்புறம் அந்த ஓரமாக வந்து டேப் வச்சு ஒட்டி நம்ம ஸ்கேலரில் வந்து அந்த சப்ளை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி தான் அதுக்கப்புறம் இந்த டிவியை ரெடி பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜூம் பண்ணி அதில் சால்விங் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கேலர் போர்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கும், அதாவது சரி முன்னாடி பார்க்கும் பார்த்தீங்கன்னா விஜிஎல் தனியாக எழுதியிருக்கும், சப்ளை பாயிண்ட் இருக்கும், 2-3 சப்ளை பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இருக்கும். அந்த பிரிண்ட் லைட்டாக சுரண்டி எடுத்துகிட்டு அங்கே சப்ளை வருதுன்னு பார்க்கணும். அதில் வந்து ஒரு 3.5 வோல்ட் வரும். இந்த இடத்துல வந்து நம்ம அந்த காப்பர் கம்பியை சால்விங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர் வந்து டச் இல்லாமல், அதாவது எங்கேயும் தனியாக போகாமல் அளவுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா டேப் அடித்து ஒட்டி இந்த காப்பு வழியாக வர மாதிரி செட் பண்ணணும். டிஸ்பிளே ரெடி பண்ணிட்டா பிறகு நம்ம வந்து டிவியில் மாட்டும் பொழுது இந்த ஒயர் வந்து ஏதாவது இடத்துல கட் பண்ணி தடுத்து கட் ஆகிடும். இல்லை டிவி கஸ்டமர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒரு அதாவது வண்டியில் போகும்போது சப்போஸ் ஏன்னா டிவி ஆடும்போது கூட இந்த ஒயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த ஒயர் கட்டாத அளவுக்கு நம்ம சுற்றி வந்து இந்த கம்பியை வச்சு டேப் அடிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு வரும். அதாவது எப்படின்னா ஒயர் கட் ஆகாமல் கொஞ்சம் நாளைக்கு வரும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா டிவி கட்டும் போதோ இல்லை பேக் லைட் மாட்டும் போதோ பிரச்சனை தான் இருக்கும். இப்போ இந்த டிவியை வந்து நான் லைன் வந்து கரெக்டாக செக் பண்ணி சால்விங் பண்ணிவிட்டேன். இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக வந்து ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்துடுது. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும் தான் வந்துருந்து. இப்போ வந்து ப்ளூ ஸ்க்ரீனு ஃபுல்லாக வந்துருந்து. அதுக்கப்புறம் படம் போட்டு பார்க்கும்போதும் படம் பார்த்திங்கன்னா பக்காவாக தான் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் தெரியும். அதாவது நம்ம புதுசாக டிஸ்பிளே மாற்றும் போது இருக்கிற குவாலிட்டி தெரியாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு டெல்லாவோ சம்திங் இதாக இருக்கும். ஆனால் சில டிவியில் பார்த்திங்கன்னா அதுமாதிரி தெரியாது, கரெக்டாக இருக்கும். அதாவது நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வந்தால் கரெக்டாக தெரியும். இதுமாதிரி ஆஃப் பிக்சர் வந்தாக்கா ஓரளவு தான் தெரியும். இப்போ சப்ளை செக் பண்ணுற பாருங்க, இந்த சப்ளை தான் செக் பண்ணி பின்னாடி பார்க்கும்போது நம்ம வந்து அந்த பாயிண்ட்டு இந்த இருக்கிற பாயிண்ட்டு தான் நம்ம பின்னாடி பார்க்கும்போது நம்ம இந்த சப்ளை முன்னாடி சப்ளை செக் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நம்ம பிரிண்ட்டை சொல்லிட்டு இந்த சப்ளை பின்னாடி வருதான்னு பார்த்து தான் நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். அதுக்கப்புறம் சைடு காப்பில் செக் பண்ணும்போது தான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சால்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சால்ட்ரிங் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது அந்த காப்பே வந்து உருகி போயிடும். அதாவது சால்ட்ரிங் பண்ணும்பொழுது கவனமாக பார்த்து சால்ட்ரிங் சரியாக ஒட்டாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த டிவி பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் சைடு காப்பில் வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஓரமாகவே டேப் அடித்து ஒட்டி இந்த டிஸ்பிளே வந்து நான் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்பேருக்காக மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் வீடியோ. இப்போ இந்த டிஸ்பிளே எப்படி ரெடி பண்ணணும்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்